ஸோ இப்போ நிறைய பேருக்கு அந்த மூட்டு எலும்பு தேய்மானம் இருக்கு பார்த்தீங்களா, அது சரியாகனா வெந்தய பால் டெய்லி குடிக்கணும். ஸோ நைட்டே நம்ம வெந்தயத்தை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுட்டு காலையில் மிக்சியில் நல்லா அரைச்சி அதை ஃபில்டர் பண்ணிக்கணும். இதனோட கொஞ்சமாக நம்ம கருப்பட்டி சேர்த்துக்கணும். கருப்பட்டி, ஒரு ஏலக்காய் போட்டு அதை நம்ம ஃபில்டர் பண்ணி குடிச்சிடணும். ஸோ காலையில் டெய்லி வெந்தய பால் குடிங்க. உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் நமக்கு தனிய ஆரம்பிச்சிடும். உடல் சூடு குறையும், வெள்ளைப்படுதல் பிரச்சனை, மூட்டுக்களில் இருக்கக்கூடிய வலி குறைஞ்சி அவ்வளவு ஆரோக்கிய நன்மைகள் இந்த வெந்தய பாலில் இருக்குது. ஸோ ரெகுலராக இதை காலையில் குடிச்சிட்டு வரலாம். பெண்களுக்கு ஒரு அருமருந்து, கர்ப்பப்பை புண்ணு இருக்கும், பைல்ஸ் இருக்குது, ஃபிஸ்டுலா இருக்குன்னு சொல்லுவாங்க, மூட்டு எலும்பு தேய்மானம் நடக்கும்போதே கழுக்குன்னு சவுண்டு வருது. இந்த வெந்தயத்தோட கொஞ்சமாக கற்றாழை எடுத்து நல்லா ஒரு 7 முறை வாஷ் பண்ணிடுங்க. இதனோட சேர்த்துக்கோங்க. பாதாம் பீஸின் 1 ஸ்பூன் இதில் போட்டுருங்க. நைட்டே ஊற வச்சுட்டு இந்த கலவையை காலையில் குடிச்சிக்கோங்க. எலும்பு வலி இருக்கவே இருக்காது. அல்சர்னால ரொம்ப நாளாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த அல்சர் சொல்லுவாங்க, ஐபிஎஸ் ப்ராப்ளம் சொல்லுவாங்க, ஜெர்ட் ப்ராப்ளம் சொல்கிறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு சரியாகணுமா, அந்த வெந்தயத்தோட கற்றாழை, பாதாம் பிசின், வேற எதுவுமே வேண்டாம், உங்களுக்கு மருந்தே வேண்டாம். 3மே சிம்பிள், விலையும் கம்மி. 7 நாள், ஒரு 5 நாள் குடிச்சு பாருங்க. உடல் வயிறு புண்ணா, செரிமானம் தொடர்பான பிரச்சனையா, நமக்கு அல்சர் தீரவே இல்லை, நெஞ்செரிச்சல் இருந்துகிட்டே இருக்கு, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கா, பைல்ஸ் இருக்கு, ஃபிஸ்டுலா இருக்கா, இந்த வெந்தயத்தை இப்படி பயன்படுத்திக்கோங்க.